ம் யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி பார்த்துட்டு இருக்கான்? ஏய் என்ன குறுன்னு பார்க்குற? டேடா இப்போ சட்டையாண்டா கழட்டுற? ஓ பொங்கல் வந்துருச்சு, அதுவும் மாட்டு பொங்கல். அதனால் இன்றைக்காவது பாத்ரூமில் போய் குளிக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் போல. அது என்ன வயிற்றுல ஏதோ காண்டாம இருக்க சிரிச்சிட்டு இருக்கு? அந்த தொங்குற தொந்தி தொங்காமல் இருக்கிறதுக்கு அரணா கயிறை வச்சு கட்டி போட்டிருக்காரியா? அதை கட்டி போட்ட நீ ஒரு ஜட்டி போட்டியா? இன்னும் ஒரு மாதத்தில் குட்டி போட்டுரும் போலே அந்த காண்டாம இருக்கும். ஆடாடா இவ்வளோ நாளாக ஒரு நிறைய மாத கர்ப்பிணி பண்ணியத்தான் ஓட்டிகிட்டு இருந்தோமா? இவர் அரணா கயிறை பேண்ட்டுக்கு போடாமல் வயிற்றுல கட்டி வச்சிருக்கிறத பார்த்தா அந்த குட்டி பிறந்து தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு கட்டி வச்சிருக்காரோ? ஓ இல்லை போன வீடியோவில் சொன்ன மாதிரி பொங்க பானையை முழுங்கினதுக்கப்புறம் அரணா கயிறு அங்கே ஸ்டக் ஆகிடுச்சு. இவர் என்ன பண்ணார், பாத்ரூம் குளிக்க போனார் கிளம்பி. திடீர்னு கேமராவை பார்த்தோன்னே மூடு மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை மூட ஏற்றலான்னு சொல்லி இங்கேயே சட்டையாக உட்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள் கேமரா ஃபோக்கஸ் எப்படி கரெக்டாக இருக்கான்னு உத்து பார்க்குறாரா? இவருக்கு என்ன நினைப்புனா அந்த பாடியை பார்த்து ஏதாவது ஒரு லேடி மயங்கிறாதான்னு. தர்பீஸு அந்த தொந்தியை பார்த்து எல்லாரும் பயந்து பாடி ஆவாங்களே தவிர உனக்கு இந்த ஜென்மத்தில் ஒரு லேடியோ ஜோடியோ கண்டிப்பாக கிடைக்க போகிறது. இந்த ஆள் சட்டையை கழட்டினோடனே மேக்கப் போட்டிருந்த திவ்யா என்னடா திடீர்னு குபீர்னு நாறுதுன்னு பார்த்தாங்க. பார்த்தா தான் தெரியுது நம்ம தாத்தா அவுத்து போட்டு நிற்கிறாருன்னு. அந்த கும்டி அடுப்பு மாதிரி இருக்கிற இடுப்பை பார்த்து கடுப்பான திவ்யா பாத்ரூமில் போய் கழட்டி போடணுன்ற அறிவு கூட இல்லை, மாடு மாடு அப்படின்னு திட்டிட்டு போயிட்டாங்க. யாரையும் பாட்டு நிறுத்த முடியாது. ஐயோ மறுபடியுமா பாட போறியா? வேண்டாம் சிபி, உள்ளே ஒருத்தன் பாடையில் போகிறவன் இருக்கான், அவனை கூட்டு வந்து வேணா பாடு. அப்படியாவது ஏதாவது நல்ல காரியம் நடக்குதான்னு பார்ப்போம். ஐயோ எங்கே மறுபடியும் பாடிட போகிறேன்னு சொல்லிட்டு இழுத்து கட்டி பிடிச்சிட்டு நம்ம தயவு செஞ்சு பாடாதமா. அந்த ஒரே கடல் பாட்டை பாடி பாடி சும்மா இருக்க சுனாமியை கிளப்பி விட்றாத வேற. 5 வீடியோ நம்ம பார்க்குறோம், அதில் ஒரு சின்ன சந்தோஷம் வருதுல்ல. கவின் எந்த வீடியோவை பற்றி பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் கேட்கப்படாது. அவர் வந்து வினோத்தும் வாட்டர் மேலனும் நல்லா ஜாலியாக கலாய்ச்சிக்கிறாங்களா, அதை பற்றி பேசுகிறாரு. நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, அவர் ஒன்று எடுக்கிறாரு, இப்படியே நீங்கள் கவுண்டர் போடுறது பார்க்க நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது உடனே ஸ்கூல் பிள்ளை மாதிரி திவாகர் மிஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு. போடுங்க மண்டையிலே நல்லா போடுங்கிறேன். ஏன்பா யாராவது அங்கேருந்து உருட்டுக்கட்டை எடுத்து சாண்டி கையில் கொடுங்க, இதுதான் சான்ஸ், இதை விட்டால் கிடைக்காது. அதுக்கப்புறம் கவின் அப்படி அடிக்கிற மாதிரி பண்ணோடனே அவர் ஈன்னு சிரிச்சிருந்தோடனே சிரிப்பு தான் சார், அந்த சிரிப்பு தான் ஒரு இன்னசென்ட்டான சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ இருக்குது அப்படின்றாரு. வேற என்ன வன்மா விஷம் தான். பாருவோட அண்ணன்னா சும்மாவா? பார்க்கும்போது ரொம்ப ஜாலின்னு ஓடி போய் வயிற்றுல குத்தணும் போலே இருக்குதுன்னு குத்துறாரு. சாண்டி பார்த்து சாண்டி, என்னதான் இருந்தாலும் ஒரு கர்ப்பிணியெல்லாம் இப்படி வயிற்றுல குத்தக்கூடாது. கவினும் சாண்டியும் கெஸ்ட்டாக வந்ததால் பயங்கரமாக கலாய்க்க முடியல. அதான் சொன்னாங்க, நீங்கள் மட்டும் எங்கள் சீசனில் வந்திருக்கணும் அப்படின்னோடனே அதுக்கு வாட்டர்மெலன் நம்ம 2 பேர் காம்போ பயங்கர ஹிட் ஆயிருக்கும் சார் அப்படின்னாரு. அப்படி மட்டும் ஒன்று நடந்திருந்தா சீசன் 3 டெட்டாக இருக்கும், ஹிட்டாலாம் இருக்காது. ஒன்று நான் வெளியே போயிருப்பேன் சீக்கிரமா, நீங்கள் வெளியே போயிருப்பீங்க. உடனே சிரிச்சிருவாரியா? திவ்யா கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காங்களே, பர்மா பொம்மைன்னு. அப்புறம் எங்கடா ரொம்ப நேரமாக வாட்டர் மெலனை காணும்னு வினோத் அங்கேருந்து தேடிட்டே வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா வாட்டர் மெலன் தண்ணிக்குள்ளே ஊறிட்டு இருந்தது. ஒண்ணுக்கு போறியா? நான் ரொம்ப அமைதியா நின்னுக்கிற. எனக்கும் வினோத் பார்க்க அப்படி தான் தெரியுது. நம்மளை பார்க்குறவங்களாம் ஒன்றுக்கும் லாக்கி இல்லை, நான் சொல்கிறாங்க ஒன்றுக்கு போய் காட்டுறேன்டா அப்படின்னு பண்ணுறாரோ. அப்புறம் வழக்கம் போல் கண்ணாடி முன்னாடி வந்துட்டு ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தளபதி எப்படி எஸ்கே கையில் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு கொடுத்தாராமா, அதே மாதிரி எஸ்கே வந்து இவர் கையில் துப்பாக்கியை கொடுத்து நீயே தயவு செஞ்சு வாய்க்குள்ளே சுட்டுக்கிட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்லியிருப்பாரோ. அப்படி தான் இல்லை, இவர் கற்பனையில் துப்பாக்கியை பிடிங்க திவாகர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம். துப்பாக்கியை பிடிங்க திவாகர். நான் வெகு விரைவில் வரப்போகுது மச்சான். அந்த நிலைமை வந்தா அந்த துப்பாக்கியை நானே சுட்டு செத்துறேன். கரெக்ட் வினோத், அப்படி தான் இருக்குது எங்களுக்கும். வழக்கம் போல் செம கவுண்டரில் வினோத். நேற்று ப்ரோமோவில் திவாகர் துப்புன மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கும். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இவர் வந்துட்டு ரம்யா கூட சண்டை போடுற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு காட்டிட்டு இருக்கும்போது வினோத் வந்து அவனை அப்படியே பலார்னு அறான்னு சொல்லியிருப்பாரு. எல்லாம் சிரிப்பாங்க. இப்போ வாட்டர் மெலன் ஏதோ அசிங்கமாக சொல்லியிருப்பாரு போல. இப்போ வினோத் தூண் அப்படி நாக்க வச்சு துப்புன மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து தான் திவாகர் டென்ஷனாகி ரியலாகவே துப்பியிருப்பாரு. அதில் வந்த சண்டை தான். ஆனால் யாரும் கேட்கவே இல்லை வினோத் துப்புனதை. இவர் துப்புனதை மட்டும் கேட்டார். ஏன்னா வினோத் வந்து நாக்க வச்சு துப்புன மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணார். இவர் ரியலாகவே துப்பிட்டார் வினோத் மேலே. ஆனால் எல்லாருமே வினோத்தை போட்டு கிளி கிழிச்சிட்டு வராங்க. இவர் தான் முதல்ல துப்புனார். அதை ஏன் எல்லாரும் கேட்க மாட்டீங்க, வாட்டர் மேலே மட்டும் கேட்டுட்ருக்கீங்கன்னு. அது கரெக்ட் தான். வினோத்தும் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவார் எக்ஸ்ட்ரா. அதில் தான் அவருக்கு சின்ன சின்னதாக கெட்ட பேரும் வந்துடும். அதான் வாட்டர் மேலே எல்லாத்தையும் சொல்லி பார்ப்பார், அவர் தான் முதல்ல துப்புனார். ஆனால் யாருமே காதில் வாங்கல அதை. அப்புறம் பிரஜன் சாண்ட்ராவை கூப்பிட்டு வந்துட்டு திவ்யா கிட்ட அந்த கிளாரிஃபை பண்ணுறாரு. அதை பாத்ரூமில் இவங்க போய் மைக் எடுத்துட்டு உங்களை பற்றி நம்மளை பற்றி சந்தேகப்பட்டு பொசசிவ்னஸ் அப்படிலாம் பேசவே இல்லை. அப்புறம் சாண்ட்ரா சொல்கிறாங்க, நான் ஆக்சுவலாக உள்ளே போய் கனியை பற்றி தான் பேசினேன், நம்மளை பற்றியோ உங்களை பற்றிலாம் பேசவே இல்லை, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் தப்பாக நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா நீங்கள் அங்கே நினைக்கல, அங்கே பேசல, ஓகே, ஆனால் நீங்கள் அதை நினச்சிட்டு தான் இருந்தீங்க. ஏன்னா ஒரு தடவை கத்தும்போது ஏன் இப்போ தான் உனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு தோணுச்சா அப்படின்னு பயங்கரமாக கத்துனீங்கல்ல. வெளில போயிட்டு நான் பார்க்கல. வெளியே போய் பார்த்துருந்தாலே நீங்கள் புருடா தான் அடிப்பீங்க. இதில் வேறு பார்க்காம வேறு வந்திருக்கீங்க. முதல்ல போய் வீடியோலாம் பாருங்கள், அப்போ தான் 50 ரூபாய்க்கு சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிச்சிருக்கோன்னு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சொல்கிறாங்க வியானா சொன்ன மாதிரி நான் தப்பாக பேசவே இல்லை, நினைக்கவே இல்லைன்னு. அப்படி தானே வியானா சொல்கிறாங்க. வேணா இப்போ கூப்பிட்டு கேட்கலான்னு அப்படின்னு சொல்லும்போது திவ்யா ரஜன் என்ன சொல்கிறாருன்னா, அவளை கூப்பிட்டு கேட்டால் இப்போ ஆமான்னு தான் சொல்லுவா, ஆனால் நீ சாண்ட்ரா கூட உட்காந்து பேசி கிளியர் பண்ணுன்றக்காக தான் நான் சொன்னேன். இப்போ ரம்யா தலையாக இருந்தாங்க, இவங்க 2 பேர் பேசினது வேறு, ஆனால் அவங்க வந்து இங்கே சொன்னது வேறு. அதுவும் கரெக்டு தான். வியானா வந்து ஒரு மெகா உருட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு அல்ட்ரா மெகா உருட்டுவீங்க. இதில் பாவம் பலியாடுன்னு நம்ம திவ்யா தான். அதானே எங்கே மணி அடிக்குது? ஒரு வேளை குளிக்க போன திவாகர் துண்டு கட்டிட்டு வேகமாக நடந்து வர பாருங்க. பாரா உடனே துஷார் வேகமாக ஏஞ்சி பார்க்குறாரு. அடடா
அவருக்கும் ஒரு பக்கம் இருக்குது தான் போலையே. அப்புறம் பார்த்தா அது சாண்டி என்ட்ரிக்காக ஒரு குருநாதா ஒரு சாங் போட்டாங்க. அதில் வந்த மணி சத்தம் தான் அது. அப்புறம் பிக் பாஸ் ரொம்ப செல்லமாக கோச்சிக்கிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு 10 தோப்புக்காரனை போடுன்னு சொன்னதெல்லாம் செம க்யூட்டாக இருந்தது. ஏன் வருஷம் வந்து என்னை பார்க்கல, ரொம்ப உங்களுக்கு மிஸ் பண்ணேன்னு சொல்லி செமையாக பேசினாங்க 2 பேரும். எங்கே இருந்தாலும் லுங்கி கட்டியிருந்தாலும் உங்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து தான் போவேன். இதெல்லாம் சொன்ன உடனே பிக் பாஸ் அழகாக ஒரு வாய்ஸை க்யூட்டாக மாற்றி ஃபீல் பண்ணுற மாதிரி சொன்னார் பாருங்க. அது இன்னும் அழகு. மனசுக்குள்ள எவ்வளோ இருக்கு, அப்புறமா பேசுவோம். கண்டிப்பா குருநாதா. அடே பாவிகளா, என் குருநாதாவே ஏற்கனவே தொண்டை குழா உடஞ்ச மாதிரி தான் பேசுவார். அவரே வழ குழான்னு பேச வச்சிட்டிங்களேடா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ. கண்டிப்பாக பெரிய ஹீரோனா வந்துடும். நீங்கள் அப்புறம் திவ்யாவை பார்த்து உங்களுக்கு வெளியே வந்தால் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் காத்திருக்கு, கண்டிப்பாக பெரிய ஹீரோயினாக வந்தாலும் வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டாரு. சீரியல்லேருந்து பெரிய ஹீரோயின் ஆனது பிரியா பவானி சங்கர். அந்த மாதிரி இவங்களும் வருவாங்களோ, வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் அரோரா நல்லா ஹாஸ்டல் லைஃப் மாதிரி நல்லா சாப்பாடு போடுறாங்க, தூங்க வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிக் பாஸ் வீடு. 2 நாளில் முடிய போகிறதுன்னு நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இங்கே இருக்கீங்க ஜாலியாக, ஓகே வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். அதுக்கு உடனே நல்லா சாப்பிட்டு தூங்குவேன் அப்படின்ட்டாங்க. பலூன் அக்காவாக இருந்த நீங்கள் வந்து நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கீங்க. கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஏற்கனவே நீங்கள் FJ கூட சேர்ந்து ஒரு சீரிஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஆக்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வினோத்தும் நான் இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுத்துருக்கு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் சொன்னாங்க திவ்யாவெல்லாம் நம்பாதீங்கண்ணா, நாளைக்கு வெளியே நீ யாரையா நம்ப சொன்னது? வாட்டர் மெலன் எப்படியாவது உருண்டு பிறந்து திவ்யாவை கரெக்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது திவ்யா வச்சே அடிச்சு பொழந்து விட்டாங்க வாட்டர் மெலனை. நம்ப முடியாதுன்னு சொன்னதுக்கு உன்னையாவே நம்ப சொன்னது 20 நாளில் நான் இவரையே பிளாக் பண்ணி விட்டுறேன்னு அமித்தை காட்டிட்டு நீ எல்லாம் ஏமாத்திரம் ஓடி போயிரு அப்படின்றாங்க. இல்ல வெளில ஓடு, முதல்ல ஓடு. கண்டுக்கவே மாட்டேன்ல. நீ எதுக்கு கண்டுக்கணும்? அதானே, உன்னை எது கண்டுக்கணும், இல்லை எப்படி கண்டுக்க முடியும், இல்லை கண்டுக்கிற மாதிரி அங்கே ஏதாவது இருக்குதா? 4 மணி நேரமும் திறந்தே வச்சிருக்கிற உன் கிணறு, அதான் அந்த வாய். அதே மாதிரி எப்பவுமே மூடியே வச்சிருக்கிற இன்னொரு கிணறு உன் வயிறு. இப்படி ஏற்கனவே வாயும் வயிறுமா இருக்கிற ஒன்றை யார் கண்டுக்க முடியும்? பேசாமல் பிரசவத்துக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. உங்கள் ஒன்று அங்கே கண்டுக்கிறாங்களோ இல்லை குண்டு கட்டா தூக்கி போட்டு அடிக்கிறாங்களோ. அப்புறம் அந்த மக்கில் இருக்க டீயை உறிஞ்சிக்கிட்டே அந்த பண்ணி சொல்லுது, நீங்க எப்படா முடியும் இருக்கு, இப்படியே திறந்து ஓடலாம் நீ. இப்பயே திறந்து ஓடிரு அப்படின்னு சொன்னோடனே கூட நீயும் வந்துருங்கிறாரு. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. அப்புறம் திவ்யா சொல்கிறாங்க, என் வாயில் அசிங்கமாக எதையும் வர வச்சிடாத, அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நீ உள்ளே இருக்க வேணாம் வாட்டரு, கிளம்பி ஓடிருன்னு சொன்னோன்னே அது நம்ம நினச்ச மாதிரி எதுவும் நடக்கல, நம்ம விட்டு வேலைக்கு ஆகலன்னொடனே இவர் கடுப்பாக என்ன சொல்கிறாருன்னா, நிறைய என் தங்கச்சி இருக்கணும், நடந்துருக்கிறதே வேற அப்படிங்கிறாரு. யோ உன் தங்கச்சி வேறு மாதிரி நடந்துக்கிட்டதால் தான் அதை அடித்து துரத்தி விட்டாங்க. கடைசியில் நல்லா வாங்கி கதற விட்டதே திவ்யா தான். அதுக்கிட்டே உன் தங்கச்சி புகழ வந்து பாடுறியே போ. இது மாதிரி பேசிக்கிட்டே அப்படியே அன்றாயிரோட வெளியே ஓடிருக்கு. போய் உன் தங்கச்சி அப்புறம் உன் பெரியம்மா கலர் கோழி எல்லாரும் கூடயும் ஜாலியாக இருப்போம். அப்படியே விட்டேன்னு சந்தோஷப்படு. உன் தங்கச்சியை உன் தங்கச்சி கூட இருந்திருக்கணும். எதுக்கு உள்ள வந்த? வேற எதுக்கு? தங்கச்சி கிட்ட காஜி வேலையை காட்ட முடியல, அதனால எங்கே காட்டலான்னு சுற்றிக்கிட்டு தெரியுது. இது மாதிரி ஒரு ஓவராக பண்ணுறத திவ்யா பார்த்துட்டு அரோரா எல்லாரும் ஒரு 3-4 பொண்ணுங்க சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே துரத்துருவாங்கன்னு சொன்னாங்க. திவ்யா இந்த 2 நாளுக்குள்ளே அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மக்கள் கோயிலே கட்டி கும்பிடுவாங்க. அப்புறம் உன் தங்காச்சி பாரு உள்ளே வரும்போதே அவங்க ரெட் கார்டு வாங்கிடுவாங்கன்னு முன்னாடியே கெஸ் பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அன்றே கணித்த பாரு சிவப்பா அந்த நீலமா உள்ளே வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு சிவப்பு பேட்ச் வேணுமா நீல பேட்ச் வேணுமான்னு கேட்டார்ல. அப்போது பாரு என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்கன்றத பாருங்கள். உழைப்பின் நிறம் சிவப்பு, என்னைக்குமே சிவப்பு தான் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உழைப்பு நிறம் சிகப்புன்னு எடுத்துகிட்டு உழைக்கவே இல்லையே நீங்கள், வெறும் வாயை வச்சு பிழைக்கவே வந்தேன்றலாம் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி உங்களுக்கு சிகப்பு தானே வேணும், எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஓகே எடுத்துக்கவா ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் வேற ஒருத்தரை ஓகே பண்ணதுனால என் பேரை நானே எடுத்துக்கவா ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க. அதனால் வந்தது தான். நீங்கள் எடுத்த அதே ரெட்டை உங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க. நான் தர்பீஸு பார்த்துக்கிட்டியா உன் தங்காச்சி படத்தை? எல்லாரும் பிக் பாஸில் வந்து குறும்படம் தான் ஓட்டுவாங்க, உன் தங்கச்சி தான் பெரும்படம் ஓட்டு. தெரிஞ்சு நீயும் எவிக்ட் ஆகாமல் உள்ளே இருந்தா கமருக்கு பதிலாக நீ தான் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷனில் அரோராவை தான் கூப்பிட்டு போகிறாங்களாம். இப்போ மிச்சம் இருக்கிறது சபரி, விக்ரம், திவ்யா, அவ்வளோதான். இந்த 3 பேரில் யார் வின்னராக இருப்பாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.